7 நாளைக்கு அப்புறம் நிஃப்டி திரும்ப ஒரு க்ரீன் டெரிட்டரிக்கு வந்தது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பாசிட்டிவிட்டி வந்தது. பிகாஸ் இந்த யூஎஸில் இந்த ஒரு பாண்ட் ஈல்ட் ஸ்பைக் ஆச்சு. 30 இயர் பாண்ட் ஈல்ட்லாம் 5.31 போச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு நெகட்டிவ் டு எமர்ஜிங் மார்க்கெட், நெகட்டிவ் டு ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு மாதிரி நிலைமை இருந்தது இல்லையா, அது நேற்று ரிவர்ஸ் ஆச்சு அங்கே. ஏன்னா யூஎஸ் ட்ரெஜரி வந்து இந்த லாங் பாண்ட்ஸில் ஒரு பைபேக் அரேஞ்ச்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பைபேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சப்ளை டைட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 5.3லேருந்து 5.18க்கு குறைஞ்சது. ஸோ இதனால் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் வேர்ல்டு வைட் ரேலி இருந்தது. அண்ட் எஃப்ஐஎஸ்க்கும் எமர்ஜிங் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் எடுத்து. பட் இந்தியாவில் வந்து அவங்க வந்து இன்னமும் 500 கோடி விற்றாங்க. 500 கோடி விற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, ஏன்னா எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரம்ப் வந்து இந்த ஈரான் மேலே இந்த எக்கனாமிக் மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து 91, 92 லெவல் இருந்தது, இப்போ 94.5 போயிடுது. ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க இந்தியா பற்றி. பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தது காரணம் ஸ்ட்ராங்காக டொமஸ்டிக் பையிங் இன்றைக்கி திரும்ப மார்க்கெட்டில் இறங்கிட்டு டிஐஎஸ் ஒரு 3500 கோடி போல் வாங்கியிருக்காங்க. அண்ட் நிடி கூட இன்றைக்கி நல்லா வாங்கியிருக்காங்கன்னு எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நாளும் இண்டஸும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் 40லேருந்து 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக வந்தது. ப்ளஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 1800 ஸ்டாக்ஸ் மேலே போய் 1100 ஸ்டாக்ஸ் தான் கீழே வந்தது. ஸோ அது நேற்றுலேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ இந்த ஸ்ட்ராங் பையிங்னால உங்களுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தது. ஆல்மோஸ்ட் ஆல் த செக்டர்ஸ் இது ஃப்ளாட் டு நியூட்ரல் இல்லைனா பாசிட்டிவில் எண்ட் ஆச்சு. அண்ட் ஒன்லி ஐ திங்க் டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து எஃப்ஐஎஸ் கிளியராக இன்னமும் அந்த ஆயில் ரிலேட்டடுக்கு இந்தியாவை பற்றி யோசிக்கிறாங்க. பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அது மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு இந்த இன்டர்நேஷ்னலாக எல்லா மார்க்கெட்டும் ரேலி ஆகணும், ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு ரேலி இன்றைக்கி வந்துடுது. ரைட்டா? இதை நாளைக்கு டொமஸ்டிக்ஸ் சஸ்டெயின் பண்ணணும். அண்டு எஃப்ஐஎஸ் இந்த 500 crores விற்பனையை அதிகமாக ஏற்றக்கூடாது அப்படின்னு நம்பணும். ஏன்னா இல்லைன்னா மார்க்கெட் என்ன தான் இன்றைக்கி பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு 50லேருந்து 60 பேசிஸ் பாயிண்ட் தானே ஏறித்து. அப்படி ஸ்ட்ராங்காக ஒரு புல் ரேலின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. பட் ஹோப்ஃபுல்லி அடுத்த 2-3 நாளில் இந்த நிடி டிஐ ப்ளஸ் நிடி இந்த பாயிங்கை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஹோப் பண்ணுறேன். ரைட்டாக? மற்றபடி வேறு எதுவும் ட்ரிகர் இல்லை. இந்த பிரெண்ட் க்ரூட் ஒன்று தான் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். நன்றி, வணக்கம்.